My warm greetings to you all, my dear children. இன்றைக்கி நம்ம 10th ஸ்டாண்டர்டில் 23 to 27 இருக்கிற கிராமரில் 26th அதாவது டயலாக் ரிப்போர்ட் பண்ணுறது த டயலாக் பார்க்க போகிறோம். டைரக்ட் டு இன்டைரக்ட் ஸ்பீச்சை பார்க்க போகிறோம். பொதுவாக கமா கொட்டேஷனோடு இருக்கிறத நம்ம எடுத்துகிட்டு எழுதுவோம். அது என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ், டிக்ளரேட்டிவா, இம்பரேட்டிவ், இன்ட்ரோகேட்டிவ் ஆர் எக்ஸ்க்ளமேட்ரி என்ன ஃபார்மில் இருக்குன்றதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கமா கொட்டேஷன்ஸ் ரிமூவ் பண்ணி அதில் இருக்கிற டென்ஸ் சேஞ்ச் பண்ணுவோம், அதில் இருக்கிற ப்ரனவுன்ஸ் சேஞ்ச் பண்ணுவோம், அண்டு கன்ஜங்ஷன் என்ன போடணுமோ அதை போடுவோம் இல்லையா, இதெல்லாம் பண்ணுவோம். இப்போ இப்படி டயலாக் ஃபார்மில் இருக்குது. மோகன் அண்ட் சத்யா பேசிக்கிற மாதிரி ஒரு டயலாகு. இந்த டயலாக் ஒரு கான்வர்சேஷன் சின்னதாக கொடுத்துருக்காங்க. இந்த கான்வர்சேஷனை நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்சில் எப்படி மாற்றணும்? ஃபஸ்ட்டு மோகன் வந்து ஐ லாஸ்ட் மை வேலட் ஆன் த வே, நான் வர வழியில் என்னோடய பர்ஸை தொலைச்சிட்டேன். சத்யா வேறு எதனா பணம் இருக்கா அவங்ககிட்டன்னு கேட்குறா. ஸோ ஒன்று வந்து இன்ட்ரோகேட்டிவ் டைப்பு, இது வந்து இன்ட்ரோகேட்டிவ் டைப்பு. இன்ட்ரோகேட்டிவ்ல எஸ்ஆர்னோ டைப்பு, இருக்குது இல்லைன்னு சொல்கிற டைப்பு. இன்னொன்று வந்து இது வந்து டிக்ளரேட்டிவ் ஆர் ஸ்டேட்மெண்ட் டைப் ஆஃப் கொஷின். பார்த்தாவே தெரியுது டிக்ளரேட்டிவ் டைப். இப்போ இது எப்படி எழுதலாம்? மோகன் தான் சொல்கிறான். மோகன் செட் கமா கொட்டேஷன் போட்டு கொடுத்துருக்கணும், பட் இங்கே வந்து கோலன் வச்சு கொடுத்துட்டாங்க. மோகன் டோல்ட் யார்கிட்ட? சத்யா. மோகன் செட் டு சத்யா. அதை நம்ம மோகன் டோல்டு சத்யா. இந்த டைப் ஆஃப் சென்டென்ஸ் நான் என்ன சொன்னேன்? ஸ்டேட்மெண்ட் டைப்புன்னு சொன்னேன். ஸ்டேட்மெண்ட் டைப்பில் நம்ம கன்ஜங்ஷன் வேர்டாக என்ன ஆட் பண்ணணும்? தட் ஆட் பண்ணணும். மோகன் டோல்டு சத்யா தட், மோகன்றது தான் இங்கே ஐயன்னு குறிக்குது, அது ஹீன்னு மாறும். தட் ஹீ லாஸ்ட் அப்படின்றது பாஸ்ட் டென்ஸு, பாஸ்ட் பர்ஃபெக்டில் மாற்றணும். ஹேட் லாஸ்ட் அவனோட பர்ஸை, ஹீஸ் வேலட் ஆன் தி வே. ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு. சத்யா இப்போ கொஷின் பண்ணுறாங்க. அப்போது தென் சத்யா ஆஸ்க்டு, இங்கே என்ன பண்ணணும்? ஆஸ்க்டு மோகன் இல்லை ஆஸ்க்டு ஹிம். இங்கே ஆக்சிலரி வேர்பை யூஸ் பண்ணியிருந்தா கொஷினில், கொஷின் வேர்டு இல்லாமல் வாட், வேர், வென், ஒயின், WH டைப்பில் இல்லாமல் டிட், டூ, டஸ், டூ, ஹாவ், ஹேஸ், ஹேட் அல்லது வில், ஷால், ஆக்சிலரி, மாடல் ஆக்சிலரின்னு எப்படி கேட்டிருந்தாங்கன்னா அங்கே நம்ம இஃப் இல்லைனா வெதர் யூஸ் பண்ணணும் கன்ஜங்ஷனாக. அப்போ நான் இங்கே இஃப் ஆட் பண்ணிக்கிறேன். இஃப் மோகனை பார்த்து தான் கேட்குறாங்க. ஹீ ஹேட், இந்த டிட்டுக்கு ஒரு ஹேட் போட்டாச்சு, ஹாவ் ஹேடாக மாறிடுச்சு, அதனால தான் ஹேட். இந்த இடத்த பார்த்துக்கோங்க. ஹேட் எனி மணி. இந்த யூ என்னவாயிடுச்சு? அவன்கிட்ட உன்கிட்ட இருக்கான்னு மாறுது. அப்போ ஹீ. தென் சத்யா ஆஸ்க்டு ஹிம் இல்லை தென் சத்யா ஆஸ்க்டு மோகன்னு கூட கொடுத்துக்கலாம். இஃப் ஹி ஹேட் எனி மணி. தேங்க்யூ டியர் சில்ட்ரன்.